Infinix தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா Infinix Hot 10 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமில் கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தான் Infinix Note 7 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த Infinix Hot 10 மொபைலோட ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனை பார்க்கல எனக்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி நாசோ 20 மொபைலில் கொடுத்த டிசைன் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு அந்த வியை எஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் கொடுக்கல. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD பேனலில் தான் வருது. டிஸ்பிளேவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளேவை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் விளையாடக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் பெட்டராக இருக்காது. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக மொபைலோட பேக் சைடில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சாருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லோ லைட் சென்சார் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 16 மெகா பிக்சல் அந்த மெயின் கேமரா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். மற்றபடி 2 மெகா பிக்சல் அந்த லோ லைட் சென்சார், டெப்த் சென்சார், ஸோ இதை இவங்க கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ குவாட் கேமரா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் குவாட் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட பேக் சைட்லேயே கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இந்த மொபைலில் இருக்குது. அடுத்ததாக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G70 அப்படிங்கிற ப்ராசஸரை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,90,000க்கு மேலே வரும். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கேம்ஸ்லாம் நீங்கள் விளாண்டுக்க முடியும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் இல்லாமல் 6GB ரேம் கொடுக்குறதால கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பேட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைலில் 5200 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் உங்களுக்கு 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா நீங்கள் கடையில் தான் வாங்கிக்கணும். அடுத்து சார்ஜிங் கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Type C கிடையாது, மைக்ரோ USB கேபிள் தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்லாட்டில் தான் வருது. டிஎல் சிம் ப்ளஸ் 256 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான மைக்ரோ SD கார்டுக்கான தனி ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Android 10 தான் கொடுத்துருக்காங்க. UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XOS 7 அப்படிங்கிற அவங்களோட இன்டர்ஃபேஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு SHARE வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.627 வாட்/kgயும் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.454 வாட்/kgயும் வருது. ஸோ SHARE வேல்யூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மொபைலாக தான் இருக்குது. இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 204 கிராம் வருது. ஸோ கொஞ்சம் வெயிட்டான மொபைல் தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 6GB ரேம் ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியண்ட் தான் சேல் பண்ணுறாங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த மொபைலுமே உங்களுக்கு 6GB ரேம் கொடுத்தது கிடையாது. ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த மொபைலோட ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட கேமரா தான். இவங்க குவாட் கேமரா கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் 4 கேமரா அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாத கேமரா தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த 16 மெகா பிக்சல் கேமரா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். மற்றபடி அந்த டெப்த் சென்சாரோ இல்லை லோ லைட் சென்சாரோ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்க 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வாட் சார்ஜர் கொடுக்கலனாலும் அந்த மைக்ரோ USB போர்ட்டை வேணால் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், Type C போர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நல்ல மொபைலாக தான் எனக்கு தெரியுது.
6GB ரேமில் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாயில் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த மொபைலை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, அதாவது வந்து மூவிஸ் பார்க்க இல்லை ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மொபைலை வாங்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 மொபைலை வந்து எந்த மொபைலோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கா, இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு டெக்கோட்டா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துவாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye, see you.